கண்டிப்பாக வந்து இந்த ஷோ முடிஞ்ச உடனே நான் இது எல்லாத்தையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அசிங்கும் எனக்கும் என்னதான் வந்து நடந்தது அப்படிங்கிறத எடிட் பண்ணாமல் போடுறாங்களா அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். நீங்கள் பார்க்குறது எல்லாமே எடிட்டட் வெர்ஷன் தான். அந்த எடிட்டட் வெர்ஷனை பார்த்து மக்கள் என்ன புரிஞ்சுக்கிறாங்களோ அதே மாதிரி வந்து புரிஞ்சுக்கிட்டோம். பட் ஆனால் அது என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏடன் வந்து இப்போ அசிங்க்கும் ஏடனுக்கும் ஒரு கான்ஃப்ளிக்ட் போச்சு என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம்ல. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி வந்து ஓப்பன் அப் ஆகியிருக்காங்க. ஒரு Q&A மாதிரி வந்து போட்டிருக்காங்க. அதில் ஏகப்பட்ட கொஷின் அதுக்கு அவங்க என்னென்ன ஆன்சர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட்டு அசீமை பற்றி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கும்போது எனக்கு இந்த கேள்வி வரும்னு தெரியும். லெட்ஸ் சி இன்றைக்கி எபிசோடு வந்து எப்படி எடிட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நான் அதை பற்றி வந்து பேசுகிறேன். கண்டிப்பாக வந்து உண்மை ஒரு நாள் வெல்லும்னு நினைக்கிறேன். டைம் கண்டிப்பாக வந்து அதை ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏதோ பெரிய பஞ்சாயத்து நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்குது. அது என்ன பஞ்சாயத்து அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு ரிவீல் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கும் மேலே ஏதாவது நடந்திருக்கா அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். ஸோ வெயிட் பண்ணி அவங்க அதை இன்றைக்கி டெலிகாஸ்ட் ஆனது மட்டும் தான் சொல்கிறாங்களா இல்லை எக்ஸ்ட்ரா ஏதாவது நடந்திருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி எபிசோடில் அப்படி என்ன நடந்தது இவங்க 2 பேருக்குள்ள அப்படிங்கிறத நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். செக் அவுட் பண்ணி பாருங்கள் ஐகானில். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பாண்ட் வந்து அசீம் கூட வந்து எப்படி இருக்குது ஆஃப்டர் ஷோ? பிகாஸ் நான் என்டர்டெயின்மெண்ட்காக தான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொன்னோடனே வந்து நான் ஷோ முடிஞ்சோடனே அதை பற்றி எல்லாம் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து ஒருத்தர் வந்து எனக்கு இது நான் சொல்கிறத நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்களா மாட்டிங்களான்னு தெரியல. அசீம் வந்து ரொம்ப வெரி வெரி ஆனஸ்ட் கை, அதனால தான் வந்து அவர் டைட்டிலே வந்து வின் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்ன உடனே அந்த இடத்துல வந்து நீங்கள் ஸ்வீட்டாக என்ன வான் பண்ணுறீங்க அப்படிங்கிறது வந்து தெரியும். ஸோ ட்ரஸ்ட் மீ, நான் உங்களோட வந்து ஸ்மார்ட்டனான ஒரு பர்சன். ஸோ நான் வந்து சொல்கிறேன். ஸோ நீங்கள் அந்த லேட்டஸ்ட்டான எபிசோடு வந்து பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா உங்களோட ஒரு பெரிய ஃபேன் நான் ஜஸ்ட் ஒரு க்யூரியஸாக வந்து நான் இந்த ஒரு விஷயத்தை வந்து கேட்குறேன். ஏன்னா வந்து அசீம் கூட வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கனெக்ஷன் இருந்தது. சடனாக வந்து உங்கள் 2 பேருக்குள்ளே வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க மாதிரி இருந்தது. ஆஸ் ஆடியன்ஸாக வந்து நான் பார்க்கும்போது அது கன்ஃபியூஸ்டாக இருக்குது. என்ன நடந்தது அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு வந்து நான் டோட்டலி நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் அதை அக்ரி பண்ணுறேன். ஸோ இது நிறைய பேர் என்கிட்ட வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து ரைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நிறைய கான்டெக்ஸ்ட் வந்து மிஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது, நான் அந்த ஸ்க்ரீனில் வர்றது எல்லாமே சேம் கிடையாது. ஸோ எடிட்டிங் வந்து கம்ப்ளீட்டாக எல்லா ஸ்டோரியும் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ நான் வந்து ஆடியன்ஸ்கிட்டே வந்து விட்டுடுறேன். ஸோ நீங்கள் எப்படி வந்து நினைக்கணுமோ நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுக்கு பின்னாடி நான் ஏன் இப்படி ரியாக்ட் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரீசன் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் அது என்ன விஷயம்னு தெரியல. பட் இன்றைக்கி எபிசோட் நடந்ததா அப்படிங்கிறதும் தெரியல. அதுக்கப்புறமா வந்து ஒரு கொஷின், ஸோ டு பி ஆனஸ்ட் அசீம் தவிர உங்களுக்கு யாருமே அங்கே செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி யாராவது சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து ஆஹான்னு சிரிச்சுட்டு சொல்லிட்டு எல்லாம் டன் அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அசீம் வந்து ஷோவில் இருக்காரா நான் இல்லை போயிட்டாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வந்து கேட்டதுக்கு இல்லை உங்களோட க்யூரியாசிட்டி வந்து எனக்கு புரியுது, அப்படிலாம் வந்து நான் தனியாக விட மாட்டேன், டோன்ட் வரி அப்படிங்கிற மாதிரி வந்து ரிப்ளை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சிங்கிளான்னு கேட்டதுக்கு வந்து ஆமாம்மா நான் சிங்கிள் தான், ஆனால் நாட் ரெடி டு மிங்கிள் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் டு யூ பிலீவ் இன் செகண்ட் சான்ஸ் அப்படின்னு கேட்டதுக்கு கண்டிப்பாக எல்லாேருக்கும் வந்து செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ரொம்ப முக்கியம், நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு யாராவது க்ரஷ் இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு நான் வந்து ஐம் ஆன் மோர் ஆன் கேரக்டர் நாட் ஆன் க்ரஷ் அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து செகண்ட் சான்ஸில் வந்து செகண்டில் வரும்னு நீங்கள் நம்புறீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டதுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு ஸ்டார்ட்டான ஒரு விஷயம் வந்து கிடைக்கிறதுக்கு டிசர்வ். இந்த ஷோவே வந்து ஒரு சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட் தான். அங்கே வந்து யாரும் வின்னர் லூசர் கிடையாது, ப்ரைஸ் மணி கிடையாது, கிஃப்ட் கிடையாது. பட் இருந்தாலும் வந்து அந்த ரிலைஸ் பண்ணுறது தான். ஸோ அங்கே வந்து போனால் வந்து அது ஒரு ரேரான ஒரு சாய்ஸ், அதனால் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஐயோ என்ன நீங்கள் இவ்வளோ சண்டை போடுறீங்க, கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே நம்ம சண்டை போடுறதுக்கு தயங்கக்கூடாது, தப்பான விஷயங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து ரிப்ளை கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து Q&Aல அவங்க கொடுத்த ஒரு ஆன்சர்ஸ். பட் அசீம்க்கும் ஏடனுக்கும் அதை காட்டினது தாண்டி ஏதோ பெரிய பிரச்சனை போயிருக்கு அப்படிங்கிறது மட்டும் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அது என்ன அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். செய்தி முறையில் செகண்ட் லவ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.